முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது குறைகளை அள்ளி வீசுவதிலேயே சில பேர் குறிக்கோளா வெறி பிடிச்சு திரியலாம். ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை பேசுறதுக்கு தயாரா இருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் என்ன புரியலன்னா, அமெரிக்கா போன்ற கையில கன்னை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஏகப்பட்ட அபியூஸ் நடக்குது, ஏகப்பட்ட கற்பழிப்பு நடக்குது, ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, ஏகப்பட்ட திருட்டுகள் நடக்குது, ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்குது. ஆனால் யாருமே அரசை குறை சொல்வதில்லை. இதுக்கு அரசுதான் காரணம் என்று பொய்யான காரணத்தை கற்பிப்பதில்லை. அதுவும் தமிழ்நாட்டில் தான் திமுக ஆட்சி வந்த உடனே உடனே சட்டம் ஒழுங்கு செய்யல, ஆட்சியை கலைக்கணும், இந்த அவலத்துல லட்சணத்துல இருக்குது அப்படி இப்படின்னு பண்ணுவான். எவனோ ஒருத்தன் காம வெறி பிடிச்சி பின்னாலே ஓடினா, எவனோ ஒருத்தன் திமிரு தண்டித்தனமா போய் திருடினா, எவனோ ஒருத்தன் வீராவேசமா வந்து பைக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆனா, எங்கேயோ ஒண்ணு நடந்தா உடனே சட்டம் ஒழுங்கு செல்ல இவ்வளவு ஆட்சியில் இப்படித்தான் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு திரியிற கும்பல் வெறி பிடிச்சவனு இருக்கானுங்க. எல்லா ஆட்சியிலும் நடக்கும், இந்த ஆட்சியில குறைவு. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு சட்ட திட்டங்கள் போட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யணும், எப்படி இந்த மக்களுடைய கல்வி பணியை மேம்படுத்தணும், எப்படி இந்த வறுமையிலிருந்து மேல கொண்டு வரணும், அப்படி இந்த சமதர்ம விஷயத்த கொண்டு வரணும், சாதி வெறியை குறைக்கணும் அப்படிங்கிறதுல புத்தி செலுத்துவாங்களா? இவங்க சொல்லி எல்லாத்துக்கும் போலீஸ் ஓடிட்டே இருந்தா என்ன பண்றது? அப்படியும் தவறு நடந்த பிறகு நடவடிக்கைகள் அருமையாக எடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த கையாலாகாதவன்கள், பிற்போக்குவாதிகள், இந்த ஆட்சியின் முன்னேற்ற வேகத்தை கண்டு அச்சப்பட்டு பொறாமைப்படுபவர்கள் எல்லாமே உடனே ஆட்சியை கலைக்கும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பிற்போக்குத்தனமான வாதத்தை விட வேண்டும். இருக்கும் கொள்கையிலே, செயல்பாட்டிலே ஏதாவது குறை இருந்தால், இந்த கல்வி உதவி கடைசி வரை சென்று அடையவில்லை அப்படின்னா அதுக்கு குரல் கொடுங்க. இங்கு சாலை சரியில்லை என்ன அதுக்கு குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு ஏதாவது நிகழ்ச்சி நடக்காதான்னு உடனே அரசாங்கத்தை கொத்து சொல்றான் பாருங்க. அவன் வந்து எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் சமூகத்துக்கு பயன் உள்ளவனாக இருக்கவும் மாட்டான், அவன் திருந்தவும் மாட்டான். அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை.